அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மித்ராவோட ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது லக்ஷ்மி வந்து அங்கே சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. மனிஷாவும் தேவியானியும் நேராக அங்கே வராங்க. அங்கே வந்து உட்காந்ததுமே வந்துட்டு மித்ரா வந்து புது மொபைல் வாங்கியிருக்காரு. அதை பார்த்ததுமே வந்துட்டு தேவியானி கேட்குறாங்க, என்ன மித்ரா புது மொபைல் வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே மனிஷா, ஆமாம் உன்னோட பழைய மொபைல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே வந்துட்டு மித்ரா வந்து லக்ஷ்மியை பார்க்குறாங்க. இதை மனிஷா நோட் பண்ணுறாங்க. மித்ராவும் லக்ஷ்மியும் வந்துட்டு ஒரு சில ஆர்குமெண்ட் நடக்கும்போது வந்துட்டு மித்ராவோட மொபைலில் லக்ஷ்மி எடுத்திருப்பாங்க. அப்போ ரொம்ப வேகமாக மித்ரா அவங்க கையிலேருந்து அந்த மொபைலை வாங்கியிருப்பாங்க. உடனே லக்ஷ்மி கோவப்பட்டு, போங்க இப்போ நீங்கள் போயிட்டு தனியாக சந்தோஷமாக பேசுங்க மனிஷா கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்தில் மித்ரா அந்த மொபைலை தூக்கி போட்டு உடைச்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு மித்ரா வந்துட்டு லக்ஷ்மியை பார்த்துருப்பாங்க. மனிஷா இதை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, அந்த மொபைல் சரியில்லை அதான் மாற்றிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க சித்தி, நீங்கள் உங்களோட நம்பர் இதில் சேவ் பண்ணிவிடுங்க, மனிஷா நீ உன்னோட நம்பர் இதில் சேவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவியானி கேட்குறாங்க, என்ன மித்ரா மனிஷாவோட நம்பர் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ அப்படியே ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லையா, சேவ் பண்ண சொல்லி கேட்குறா அப்படின்னு சொன்னதுமே உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, ஏன் சேவ் அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும், அதான் எல்லா நம்பரும் மொபைலில் இருக்குல்ல, எதுக்காக நாம ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, சேவ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு மித்ரா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மித்ராவோட அப்பா வந்துட்டு லக்ஷ்மியோட நம்பரையும் சேவ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னதுமே அப்போ மித்ரா உடனே லக்ஷ்மியோட நம்பர்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிலை கேட்டதுமே வந்துட்டு மனிஷாவும் தேவியானியும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, இதுலேயே உனக்கு லக்ஷ்மி மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, யாரோட நம்பரும் உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் லக்ஷ்மியோட நம்பர் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே மித்ரா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, ஆரம்பத்தில் பேசும்போது அவளோட நம்பரை நான் சேவ் பண்ணல, டைரெக்டாக டைப் பண்ணியே அனுப்பி பழகிட்டேன், அதனால் இப்போ எனக்கு அவளோட நம்பர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பதிலெலாம் கேட்டதுமே வந்துட்டு மனிஷாவும் தேவியானியும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா வந்துட்டு மனிஷா மித்ரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மித்ரா எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏன்னா நீங்கள் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நம்மளோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு இல்லை, என்னை நான் எவ்வளோ கனவு கண்டிருந்தேன் தெரியுமா, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட நிச்சயதார்த்தத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மனிஷா, ஒரு விதத்தில் அந்த நிச்சயதார்த்தம் நின்னது கூட நமக்கு நல்லது தான், நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்ல, எப்படி நல்லதாகும், எப்படி அந்த நிச்சயதார்த்தம் நின்னது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு மித்ரா சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் லக்ஷ்மிக்கும் இன்னும் டைவர்ஸே ஆகலை, அதுக்குள்ளே நாம் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு, இது நின்னது நல்லது தான், ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கப்புறமா இந்த விஷயம் வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை, அது அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இன்னமும் அவ்வளோ கோவம் வருது, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க, எனக்கு அவங்கள பழி வாங்கினா தான் என் மனசே ஆறும், லக்ஷ்மியை ஆஃபீஸில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது, லக்ஷ்மியை இங்கேருந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவளை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு மனிஷா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. மித்ரா ஒரு பக்கம் எனக்கு வேலை இருக்குது, நான் ஒரு ஏஜென்சி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மித்ரா அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு லக்ஷ்மி அங்கே வராங்க. லக்ஷ்மியை வேணும்னே வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றதுக்காக லக்ஷ்மிக்கு ஒரு வேலையை வந்து மனிஷா கொடுப்பாங்க. நீ இந்த டைமில் போயிட்டு உடனே அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடணும், அப்படின்னு அந்த டைமுக்குள்ளே நீ வரலைன்னா கண்டிப்பாக உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வந்து சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றதுக்காக தான் மனிஷா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்னு அவங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி வந்து அங்கேருந்து கிளம்புவாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு போகிற வழியில் வந்து சந்தோஷ் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. என்ன இது, இவன் வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானே, இவனுக்கு அங்கே வந்து சஞ்சனா கூட நிச்சயம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்களோட வண்டியும் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்போ கரெக்டாக மித்ரா அந்த பக்கமாக வராரு. மித்ரா வந்து லக்ஷ்மி கிட்ட, என்னாச்சு லக்ஷ்மி, என்ன இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க, இல்லை வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னதுமே, சரி வா வண்டியில் வந்து ஏறு அப்படின்னு வந்துட்டு லக்ஷ்மியை வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மனிஷா ஒரு பக்கம் எப்படியும் இன்னைக்கு லக்ஷ்மி லேட்டாக தான் வரப்போகிறா, கண்டிப்பாக அவளை வேலையை விட்டு நம்ம தூக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன லக்ஷ்மி என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானா காரில் வந்து ரொம்ப சொகுசாக ஜாலியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு, என்னது காரில் போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் மித்ரா சார் கூட அப்படின்னு சொன்னதுமே, என்னது மித்ரா கூடவா, நீ எதுக்காக மித்ரா கூட போகிற அப்படின்னு கேட்க, இல்லை
போகிற வழியில் வந்துட்டு அவர் என்னை பார்த்தாரு, என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதனால அவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது, ஒவ்வொரு முறையும் அந்த லக்ஷ்மி நாம் ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறோம், ஆனால் மித்ரா வந்து அவளை காப்பாற்றிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க மனிஷா. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு மித்ரா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து மித்ராவை பார்த்ததுமே என்ன நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்க, இல்லை மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, அதான் வெயிட் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பவும் வந்து காரில் போகிறாங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு லிஃப்ட் கொடுத்தா மாதிரி தான் நான் காரில் ஏறி இருக்கேன் அப்படின்னு லக்ஷ்மி வந்து திரும்பவும் மித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால மித்ரா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஒரு பக்கம் மனிஷா, எப்படியும் நீ லக்ஷ்மி லேட்டாக தான் வரப்போகிற, எனக்கு நல்லா தெரியும், டெர்மினேஷன் லெட்டரோடு நான் ரெடியாக தான் இருக்கேன், உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னு மனிஷா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மித்ராவும் லக்ஷ்மியும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வருவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரதை பார்த்ததுமே வந்துட்டு மனிஷா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரீங்க, நீ வேற எங்கேயோ போகிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் வழியில் லக்ஷ்மியை பார்த்தேன், அந்த மீட்டிங்கும் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால தான் நான் லக்ஷ்மியை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு மித்ரா உள்ளே போனதுமே மனிஷா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ லக்ஷ்மி மனிஷா வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனிஷா ரொம்ப டென்ஷனாக இருக்கியா, ஆனால் உன்னால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு மித்ரா கூட வெளியில் போகணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்லாம் ஆசை, அது எனக்கு நிறைவேறிடுச்சு. நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போனோம், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம், எல்லாமே உன்னால தான், ரொம்ப ஜாலியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவை வெறுப்பேற்றுறாங்க. மனிஷா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷனாக நேராக போயிட்டு மித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மித்ரா இதெல்லாம், எதுக்கு நீ இந்த மாதிரி வேஷம் போட்டுட்ருக்க, என்னை ஏமாத்துறியா நீ அப்படின்னு கேட்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனிஷா வந்துட்டு, நீயும் லக்ஷ்மியும் வந்து ரெஸ்டாரண்ட் போனீங்களா, 2 பேரும் ஒன்றா வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு மித்ரா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ அப்படியே கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது, இவவே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி உள்ளே வர சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு மித்ரா வந்து கேட்குறாங்க, என்ன லக்ஷ்மி நாம் 2 பேரும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி என்னால் பொய் சொல்ல முடியல, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் மறைக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனிஷா இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க. லக்ஷ்மி அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. உடனே மனிஷா வந்துட்டு மித்ராவை பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க. என்ன மித்ரா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்கிறாங்க. உடனே மித்ரா, லக்ஷ்மி அப்படி சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நீ நம்பாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சந்தோஷோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தோஷ்க்கு கொடுக்க வேண்டிய நிலத்தை வந்துட்டு முன்னாடியே வந்து சந்தோஷ்க்கு எழுதி வைக்க சொல்லி கேட்பாங்க. அப்போது லக்ஷ்மி வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நீங்கள் லேண்டெல்லாம் எழுதி கொடுக்கணும், இப்போ அதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு வந்துட்டு லக்ஷ்மி வந்து சொல்லிடுவாங்க. லக்ஷ்மி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது, எப்படி வந்துட்டு நாம் இந்த விஷயத்த சொல்கிறது, இவன் வேற ஒரு பொண்ணு கூட லிங்க் வச்சுருக்கான், ஆனால் நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு பார்க்குறான், இதெல்லாம் எப்படி நாம் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்ல, அரவிந்தா ஒரு பக்கம் அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் லக்ஷ்மி இப்படி தடையாக இருக்கிறத பார்த்து சந்தோஷ் ஒரு பக்கம் டென்ஷனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாளே வந்துட்டு அந்த லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. காலையிலே கிளம்பி சந்தோஷ் கூட இருந்தால் அந்த பொண்ணை தேடுறதுக்காக வந்து போயிருப்பாங்க. விவேக்கிட்டையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த பொண்ணு கீதாவை பற்றி வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லா இடத்துலையும் வந்து தேடிட்டுருக்க இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கே வர வச்சு எல்லா ப்ராசஸையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீதாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. இந்த சந்தோஷ் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான், இந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு வந்துட்டான், இப்போ இங்கே வந்து சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்துக்காக ஆசைப்படுறான் அப்படின்லாம் சொன்னதுமே முதல்ல வந்து எல்லாரும் வந்து நம்ப மாட்டாங்க. அவங்ககிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு தேவியானி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிப்பாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை லக்ஷ்மி வந்து காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. இப்படி சொன்னதுமே வந்துட்டு சந்தோஷோட அம்மாக்கிட்ட வந்து பயங்கரமாக எல்லாரும் கோவப்படுறாங்க. எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்க பார்த்துருக்கீங்க, உங்களுடைய உறவே எங்களுக்கு தேவையில்லை, இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. ஒரு பக்கம் சஞ்சனா வந்து லக்ஷ்மிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, எல்லாமே உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு. மித்ரா ஒரு பக்கம் லக்ஷ்மிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீ இல்லைன்னா சஞ்சனாவோட வாழ்க்கையே போயிருக்கோம், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு லக்ஷ்மியை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.